இது உங்களுக்கு இல்ல, எல்லாருக்குமே தெரியும். அதாவது ட்ரேடிங்குள்ள வர மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இந்த பேசிக் இதுதான் தெரியும். 20,000 rupees பார்த்தீங்கன்னா நான் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 1:2 வைக்கிறீங்க. அதாவது 100 ரூபா ப்ராஃபிட் வர வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வெறும் 50 ரூபா தான் ஒரு ரிஸ்க் வைப்பேன். இதுதான் மெயின் ரூல்ஸ். ஓகேங்களா? 1 வீக் 1 டே 15 minutes 1 hour. ஓகே, நான் சிம்பிளாக சொல்கிறேன் இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரி கண்டுபிடிச்சி அதை நீங்கள் நோட் டவுன் பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ரிசல்ட் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத. ஸோ கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ட்ரேடிங் சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ட்ரேடிங் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. நம்ம கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரோ ஒரு பர்ஃபெக்டான ட்ரேட் எப்படி எடுக்கிறது, எந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும், எந்த இடத்துல எக்ஸிட் பண்ணணும்னு தெரில அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்கள் கேட்ட வீடியோ தான் இது. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அண்ட் மோஸ்ட் ஆஸ்க்டு வீடியோ. ஓகே, இப்போது ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரி, அதாவது கரெக்டாக எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோன்னா நம்ம வின் பண்ண முடியும் ப்ரோ, நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும் ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். இந்த ஹோல் ட்ரேடிங் வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டாக ஓகே இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரிங்கிறது கிடையவே கிடையாது. உங்களுக்கு எது அதாவது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அண்ட் உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சி நோட் டவுன் பண்ணி ரிப்பீட்டடாக பண்ணும் போது உங்களுக்கு ப்ராஃபிட் வருதுங்கிற பட்சத்தில் அதுதான் பர்ஃபெக்டான என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ஓகேங்களா? ஓகே, நான் சிம்பிளாக சொல்கிறேன் இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரி கண்டுபிடிச்சி அதை நீங்கள் நோட் டவுன் பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ரிசல்ட் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத என்னுடைய ஒரு கம்ஃபர்டபுள் என்ட்ரி இருக்கும் பார்த்தீங்களா, அது மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். டெஃபினட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ 4 பேருக்கு நிறைய போய் சேரும். லெட்ஸ் பிகின் திஸ் வீடியோ. ஓகே, மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 கீ பாயிண்ட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் ப்ராப்பராக உங்கள் செட்டப்பில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா மூட். ஓகே, வாட் இஸ் மீன் பை மூட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள். அதை நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் திங் ஸ்ட்ராட்டஜி. என்ன ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் ரொம்பவே நார்மலான விஷயம் அது. ஆனால் தேர்ட் திங் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அது பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் சேவர், அதாவது உங்கள் ட்ரேடிங் ஜேர்னி அதான் லாங் டேர்முக்கு சேவ் பண்ணி வைக்க போகுது. ஸோ இந்த 3த்தில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூட். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நம்ம ப்ரீஃபாக கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நீங்கள் ஒரு கொஷின்ஸ் கேட்டுக்கோங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுடைய சரௌண்டிங் எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் அதை நோட் பண்ணணும். இப்போ நான் ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த ரூமில் யாரும் இருக்க மாட்டாங்க. அண்ட் செகண்ட் திங் ஐ வில் பி இன் அ ஐசோலேட்டட் பிளேஸ். அதாவது ஒரு மாதிரி கைன்னு சவுண்ட் இல்லாமல், டிவி சவுண்ட் இல்லாமல், வீட்டில் இருக்கவங்க சவுண்ட் இல்லாமல், கைண்ட் ஆஃப் வெரி சைலண்டட் மோட். ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த ட்ரேடுக்கும் எனக்கும் தான் கான்டாக்ட் இருக்கும். மற்றபடி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அன்வான்ட் டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. ஓகேங்களா? அது போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பி இன் ஐசோலேட்டட் பிளேஸ் அண்ட் டெஃபினட்டாக எந்த ஒரு சவுண்ட் நாய்ஸ் இல்லை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மூடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது சரௌண்டிங் கிளியர் பண்ணியாச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் மூட். ஓகேங்களா? நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா, சேடாக இருக்கீங்களா, ஆங்கராக இருக்கீங்களாங்கிறது ரொம்பவே இம்பேக்ட் பண்ணும். ஏன்னா இப்போது ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா எய்தர் நீங்கள் எமோஷன்ஸை வச்சு எடுக்கக்கூடாது அண்ட் அட் த சேம் டைம் எமோஷனால உங்கள் ட்ரேட் கெட்டும் போகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நார்மலாக இருக்கும்போது நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன இருக்குது அந்த செட்டப்பில் உங்களுக்கு என்ன ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஆனால் கோவமாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எய்தர் நீங்கள் லாட் சைஸ் அதிகமாக கொடுத்து பெரிய பொசிஷன் எடுக்கலாம், இல்லை தப்பான மூவ்ஸ் எடுக்கலாம், இல்லை வாட் எவர் இட் இஸ். அந்த கோவம் அண்டு கைண்ட் ஆஃப் சேட் எல்லாமே ஒரு ட்ராபேக் தான் ட்ரேடிங்கில். இதெல்லாம் நீங்கள் ஆக்சுவலாக மாஸ்டர் பண்ணால் மட்டும்தான் இந்த பாயிண்ட் பை பாயிண்ட் உங்களால் ஒரு நல்ல ட்ரேடிங் செட்டப்பை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நவ் மூவிங் டு த ஸ்ட்ராட்டஜி. நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க ஸ்ட்ராட்டஜி என்ன ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த ஹோல் ட்ரேடிங் வேர்ல்ட்லேயே 2 பேசிக் வச்சு தான் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குவாங்க. அண்ட் தட் இஸ் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் இன்னொன்று ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இப்போ இந்த 2 ஸ்ட்ராட்டஜியோட மெயின் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி. அதனால் இன் மார்க்கெட்டில் உங்களை ட்ராப் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜினா என்ன? ஆல் டைம் ஹை இருக்கும்ல ஸ்டாக்கில், ஆல் டைம் ரீசெண்ட் ஹை இருக்கும். அந்த இடத்துலேருந்து பிரேக் பண்ணி போகும்போது நீங்கள் வாங்குவீங்க. அது கீழே ஸ்டாப் லாஸ், அதுக்கு மேலே டார்கெட். இது உங்களுக்கு இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அதாவது ட்ரேடிங்குள்ளே வர மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இந்த பேசிக் இதுதான் தெரியும். அதே போல் ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி.
கீழே போகும், பாட்டம் வரைக்கும் போகும். சப்ளை ஜோன் இருக்கும், சப்ளை ஜோன் கிட்டேருந்து கீழே போயிட்டு அண்ட் டிமாண்ட் ஜோன் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட்லேருந்து மேலே போகும். இந்த பவுன்ஸ் பேக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரிவர்சல், அதாவது அந்த ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜியில் நிறைய பேர் வாங்குவாங்க, அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப புரியல அப்படின்னா ரொம்ப பிகினர் நீங்கள், நம்ம ட்ரேடிங் கோர்ஸ் ஆல்ரெடி இங்கே போட்டிருக்கேன், மறக்காமல் அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த ரிவர்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்குவாங்க. இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜியுமே ரொம்ப பேசிக், ரொம்ப காமன்னால இன் மார்க்கெட்டில் ரொம்பவே கம்மியான பர்சன்டேஜ் தான் ஒர்க்கே ஆகும். எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிரியேட் யுவர் ஓன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். அந்த ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜி எக்ஸாக்டாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது லைக் ஒரு 10 வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். 10ல் எத்தனை வாட்டி வின் ஆகுதோ, வின் ஆகும் போது என்ன ரீசன் அண்ட் லூஸ் ஆகும் போது என்ன ரீசன் அப்படிங்கிறத பாருங்கள். இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை டே பை டே பெட்டர் ஆக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கான பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் ஆகும். அதுக்கு தான் கிரியேட் யுவர் ஓன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருக்கும் நம்ம சேனலில். ஸோ அதை மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பேசிக் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வச்சுட்டு ப்ரோ வெறும் ஸ்ட்ராட்டஜி மட்டும் கிரியேட் பண்ணுற வீடியோ ஆல்ரெடி நீங்கள் போட்டிருப்பீங்க, நான் பார்த்துருப்பேன் அப்படின்னா ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்க. நீங்கள் என்ட்ரி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுங்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி இந்த அவாய்ட் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாப் லாஸ் எப்படி அவாய்ட் பண்ணலாம்? இல்லை எஸ்எல் அன்ட்டிங், அதாவது ஸ்டாப் லாஸ் அன் பண்ணிவிட்டு அது மேலே போகுது ப்ரோ, நான் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போகுது ப்ரோ, இந்த மாதிரி விஷயங்களை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? அதிகமான லாஸ் ஆகுது, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் மானிட்டரில் உங்களுக்கு காட்டுறேன், அதை போய் பார்த்துட்டு நம்ம எக்ஸாக்டாக அங்கே லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ நீங்கள் சார்ட்டில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல தான் உங்களுக்கு ஓரளவு இருக்கும். இது போல் பார்த்த உடனே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ரொம்பவே காமாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மேலே 1 minute 3 minute 5 minute 15 minute இருக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு சின்ன ரூல்ஸ் மாதிரி நான் சொல்லிடுறேன், இல்லை ஒரு சின்ன ப்ரொசீஜர் மாதிரி சொல்லிடுறேன். ஒரு ப்ரொஃபஷனல் எப்படி ட்ரேட் பண்ணுவார், அந்த சார்ட் எப்படி அனலைசிஸ் பண்ணுவார் அப்படின்னா டாப் டவுன் அப்ரோச்னு சொல்லுவாங்க. அதாவது லாங் டைம் ஃப்ரேம்லேருந்து ஷார்ட் டைம் ஃப்ரேம் கூட வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மார்க்கெட் ட்ரெண்டை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் லாங் டேர்ம் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட், ஓகேங்களா? மார்க்கெட் ட்ரெண்ட் என்னது, விச் ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட், லோ ட்ரெண்ட், சைட்வேஸ். ஸோ மார்க்கெட் ட்ரெண்டுன்னு போட்டுக்கோங்க, 1 வீக்னு எழுதிக்கோங்க, ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதை கண்டுபிடிக்கணும். அதை எதில் கண்டுபிடிக்கணும்? 1 day டைம் ஃப்ரேமில் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாசிபிலிட்டிஸ். என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எந்த இடத்துல வாங்கணும், எந்த இடத்துல விற்கணும், அதை பார்த்தீங்கன்னா 1 hour 15 minute and 5 minute. ஸோ இந்த ரூல்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா போத் இன்ட்ராடே அண்ட் ஸ்விங் ட்ரேட் ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஜஸ்ட் சார்ட் அனாலிசிஸ் நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போ என்ட்ரி வேணுமோ எடுத்துக்கலாம். அண்ட் ஆப்வியஸ்லி ஸ்விங் அண்ட் இன்ட்ராடே ரெண்டுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரூல்ஸ், ஓகேங்களா? இதுதான் மெயின் ரூல்ஸ், ஓகேங்களா? 1 week 1 day 15 minutes 1 hour. ஸோ இதுதான் ரொம்ப பெரிய இது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்க வேண்டிய விஷயமே இல்லை இது, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம 1 weekலேருந்து போகிறோம். ஸோ 1 weekல என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம ட்ரெண்ட் கண்டுபிடிக்கணும். ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 2 டைப் ஆஃப் ட்ரெண்ட் இருக்கும். ஒன்று அப் ட்ரெண்ட், இல்லை டவுன் ட்ரெண்ட், இல்லை அப்படின்னா சைட் வேஸ், ஓகேங்களா? இந்த 3 தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க, அப் ட்ரெண்டா லோ ட்ரெண்டான்னு சொல்லிட்டு 1 weekல? ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் சார்ட்ஸ் எடுத்துக்கோங்க, நிறைய எடுக்க வேணாம், ஜஸ்ட் ஒரு 3 மாதம் சார்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன் 3 மாதம், அதாவது ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் சார்ட்டில் மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஸோ 24,000லேருந்து 26,000 2,000+ பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு, கரெக்டாக? ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்? சார்ட் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். 24லேருந்து 26,500, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீங்கள் மார்க் பண்ணியாச்சு அப் ட்ரெண்டில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல போயிட்டு 1 weekல நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? அப் ட்ரெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ பை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஸ்டாக்குன்னு அர்த்தம். இது டவுன் ட்ரெண்டில் இருந்தால் செல் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்டாக்கு, அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். ஸோ ஒரு சின்ன டேக்அவே மாதிரி, இப்போ இன்கேஸ் உங்கள் ஸ்டாக் நீங்கள் பார்க்குற ஸ்டாக் அப் ட்ரெண்டில் இருக்குது, நான் பை பண்ணுறதுக்கு பதிலாக செல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் அதை யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஒரு ஸ்டாக் அப் ட்ரெண்டில் இருக்குன்னா அப் ட்ரெண்ட், அதாவது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கும். டவுன் ட்ரெண்டில் இருந்தது அப்படின்னா செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கும். ரொம்பவே சிம்பிள்.
ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் மார்க் பண்ணிடலாமா? சரி, வேணாம், இந்த இடத்துல வேணாம். 1 டேக்குள்ள போயிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ள மார்க் பண்ணலாம். ஸோ இப்போ நான் 1 டே டைம் ஃப்ரேம்குள்ள வந்துட்டேன். ஸோ 1 டே டைம் ஃப்ரேம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ட் கொஞ்சம் ஜூம் ஆயிடும். அதாவது நம்ம 3 மாசம் பார்த்தோம் பார்த்தீங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாசம் கிட்ட பார்த்தாலே போதும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்க 2 விஷயம் பண்ணணும். 1 வீக் டைம் ஃப்ரேம்ல நீங்க ட்ரெண்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 1 டே டைம் ஃப்ரேம்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன், இது ரெண்டும் நீங்க மார்க் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் மார்க் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் எங்க இருக்குன்னு பார்த்துலாம். ஒரு லாங் டேர்ம் ஹை, அதாவது இந்த இடத்துல தான் ஹை வந்திருக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடுவோம். ஓகே, மார்க் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹை. ஸோ இந்த இடத்துல எழுதிக்கலாம் ஆல் டைம் ஹை. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆல் டைம் ஹை மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஆல் டைம் ஹை கிட்ட தான் இருக்கு. ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிளா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே வரும்னா, ஸோ இந்த ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் அது இருக்கும். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் லாங் டேர்ம் சப்போர்ட் இந்த இடத்துல வரலாம். ஓகேங்களா, ஸோ 2 வாட்டி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், ஸோ 2 வாட்டி நம்ம டச் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. அண்ட் அதுக்கும் மேலே நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வரலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் இன்னொரு சப்போர்ட். இது ஏன் சப்போர்ட்னு கேட்பீங்க? ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்டாக் கீழே வந்தது அண்ட் பிரேக் பண்ணிச்சு, மேலே போயிட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஆல் டைம் ஹை கிட்ட போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இது ஒரு சப்போர்ட். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல ட்ரெண்ட் எப்படி ப்ரோ மார்க் பண்ணுறது? ட்ரெண்ட் மார்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் டச், தேர்ட் டச். ஸோ இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு நம்ம. ஓகே ப்ரோ, நான் இது வரைக்கும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ நான் ட்ரேட் எப்படி எடுக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஸோ ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி சார்ட் என்ன பண்ண போகுதுன்னு சொல்லி ஒரு ட்ரேடராக நான் கண்டுபிடிக்கிறேன். இங்கே பாருங்க, ஸோ ஆல்ரெடி 2 வாட்டி ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்திருக்கு இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட. ஸோ இது பழைய ட்ரெண்ட் லைன் ஒன்றும் இல்லை, அதாவது இப்போ தான் ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 வாட்டி தான் எடுத்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எய்தர் சார்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து இதை பிரேக் பண்ணிட்டு கீழே வரலாம் ஒன்று, இல்லைனா இங்கேருந்து மேலே போயிட்டு இங்கே டச் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போகலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இது சைட் வேஸ் மாதிரி வரலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து இப்படியே சைட் வேஸ் மாதிரி வந்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிட்டு இங்கே மேலே போகலாம். ஸோ இந்த 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆஸ் அ ட்ரேடராக இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணணும். இந்த பச்சை லைன் கிட்ட வந்தோடனே நீங்கள் என்ட்ரி எடுக்கிற மாதிரி எய்தர் நீங்கள் யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அது. இல்லை அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது நீங்கள் பிரேக் பண்ணும்போது கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ 2 இது இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் ஏன் செல் ட்ரேட் எதுவும் பிளான் பண்ணல அப்படின்னா, 1 வீக் டைம் ஃப்ரேமில் எல்லாமே டவுன் ட்ரெண்டில் இல்லை, அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ அப் ட்ரெண்டில் இருக்கும் போது நான் பை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான் பார்ப்பேன், செல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்க மாட்டேன். ஸோ நீங்களும் அதே போல தான், ட்ரெண்ட் எப்படி இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ நல்ல ரிஸ்க் டு ரிவார்ட் வராது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 1 வீக் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணியாச்சு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல டன் கொடுத்துட வேண்டியதான். இப்போ நம்மளுக்கு என்ட்ரி எடுக்கணும், எங்கே எடுக்கணும், எக்ஸிட் அப்படின்னு சொல்லி எல்லாமே பிளான் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இன்னுமே கம்மியான டைம் ஃப்ரேம்குள்ளே போகலாம், 1 hour டைம் ஃப்ரேம்குள்ளே போவோம். ஸோ 1 hour டைம் ஃப்ரேம்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னுமே ஜூம் ஆகிடும் ஸ்டாக். ஸோ இந்த இடத்துல தெரியுது அவங்களுக்கு நல்லாவே ஜூம் ஆகிடுச்சு. நான் எந்த இடத்துல உங்களை என்ட்ரி மாதிரி எடுக்க சொன்னேன், இந்த பச்சை லைன் கிட்ட ஸ்டாக் வரும்போது பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இது ஒரு டிமாண்ட் ஜோன். இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயர்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. எப்போல்லாம் இந்த ஸ்டாக் இந்த பச்சை கலர் லைன் கிட்ட வருதோ ஸோ மேலே போகுது. ஸோ இதுதான் சப்போர்ட். ஓகேங்களா, அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேறு இருக்குது. ஸோ அதையும் நம்ம நோட் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் மாதிரி இருக்கும். ஓவராலாக நம்ம மார்க்கெட்டை போக விட்டு அண்ட் அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் தான் என்ட்ரி எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் வந்தது அப்படின்னா என்ட்ரி அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ், மேலே டார்கெட்ஸ் அந்த மாதிரி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி ஒரு ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மானிட்டரில் போய் எல்லாம் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாக்டாக நீங்கள் நான் செகண்ட் ஸ்டெப்பை எப்படி சொன்னேன்னு சொல்லி ப்ராப்பராக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் உங்கள் ட்ரேடிங் ஜேர்னியில் இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுடைய பேசிக் ஸ்ட்ராட்டஜியோட ட்ரேட் கூட நல்லா போகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அது இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது என்னன்னு கேட்டிங்கன்னா
ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரொம்ப சிம்பிள். நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரெண்டுமே பண்ணுங்கள். வெறும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டும் பண்ணாதீங்க. மணி மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு சொல்லி அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். பட் வெறும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டும் நீங்கள் பண்ணுறீங்கிற பட்சத்தில் வெறும் ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸை மட்டும்தான் உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 1:2 வைக்கிறீங்க. அதாவது 100 ரூபா ப்ராஃபிட் வர வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வெறும் 50 ரூபா தான் ஒரு ரிஸ்க் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. பட் மணி மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது ஈவன் தோ அந்த ஓவரால் ரிசல்ட் லாஸில் வந்தாலும் இல்லை ப்ராஃபிட்டில் வந்தாலும் நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது ஓவரால் உங்கள் ட்ரேடிங் ஜேர்னியில் என்ன ரிசல்ட் வந்தாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். அதாவது வெறும் ட்ரேடிங் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இல்லாமல் அந்த மணி மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் டீப்பாக நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அந்த வீடியோவில். அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மணி மேனேஜ்மெண்ட்டோடய சேர்த்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கம்பைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராஆர்டினரி ரிட்டர்ன் கிடைக்கும், எக்ஸ்ட்ராஆர்டினரி ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மணி மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் ரொம்பவே ஈஸி தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்ககிட்ட எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் மணி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh rupees இருக்குது உங்ககிட்ட. ஓகேங்களா? ஸோ இந்த 1 lakhையும் மொத்தமாக போட்டு நான் ட்ரேட் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா ஆஸ் அ ட்ரேடர், நோ, கிடையவே கிடையாது. இந்த மணியை நம்ம மேனேஜ் பண்ணுறது தான் மணி மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த மணியை நான் டிவைட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ டிவைட் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள். இப்போ உங்ககிட்ட 1 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 1 லட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு 50 to 60,000 லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போடுவேன். ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது என்னதான் நடந்தாலும் இந்த மார்க்கெட்லேருந்து நான் வெளில போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃபண்டமெண்டலான ஸ்டாக்ஸை வாங்கி ஃபஸ்ட்டு போர்ட்ஃபோலியோவில் வச்சுப்பேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இது. ஓகேங்களா? அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங். ஒரு 10,000 20,000. ஓகேங்களா? ஸோ 10,000 20,000 rupees பார்த்தீங்கன்னா நான் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? அதாவது என்கிட்ட 1 லட்ச ரூபா இருந்தாலும் நான் 10,000 20,000 மட்டும்தான் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுவேன். ஏன் எதுக்குன்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இன்னொரு 10,000-20,000 இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதை பார்த்தீங்கன்னா எய்தர் நான் பேக்கப் ஃபண்டுக்கு வச்சுப்பேன், இல்லை அப்படின்னா எய்தர் நான் ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டில் போட்டுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாண்ட்ஸ் இருக்கட்டும், அதெல்லாம் ஃபிக்ஸ்டு இன்கம் தரும். ஓகேங்களா? மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் தரும். ஸோ இந்த மாதிரி நான் இதை 3ஆக பிரிச்சுப்பேன். ஓகேங்களா? நான் 1 லட்சம் இருந்ததுன்னா டேரெக்டாக நான் ட்ரேடிங்கில் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் என் கதை. ஸோ ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் ட்ரேடிங், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு இன்கம். இது போல நான் 3ஆக டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிஸ்க்கு எய்தர் ரொம்பவே கம்மியாக ஆகிடும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் 1 லட்ச ரூபாவை தூக்கி டேரெக்டாக ட்ரேடிங்கில் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ் ஆச்சு அப்படின்னா என்கிட்ட இருக்கிற மொத்த காசுமே 0 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் எனக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வச்சு ட்ரேடிங் பண்ணேன் அப்படின்னா இன்கேஸ் எனக்கு ட்ரேடிங் வரலனா கூட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்னை மார்க்கெட்லேயே இருக்க வைக்கும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடர் ஆகுறீங்களா இல்லையாங்கிறத தாண்டி ஒன்ஸ் நீங்கள் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? எய்தர் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் சரி, பாண்ட்ஸில் இருந்தாலும் சரி, அந்த மார்க்கெட்டில் ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு பேட் இம்ப்ரெஷன் ஆகிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்கள் பசங்களுக்கு கூட நீங்கள் அதை போஸ்ட் சொல்ல மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட் இம்ப்ரெஷன் ரொம்பவே தப்பு. மார்க்கெட்டில் மணி மேக் பண்ண முடியும், நிறைய வேஸ் இருக்குது. ட்ரேடிங் இஸ் அ ஒன் வே. அது உங்களுக்கு வரல அப்படின்னா இட்ஸ் ஓகே. ஆனால் அதுக்குன்னு மார்க்கெட்டே தப்புன்னு சொல்லி வரப்போகிற உங்கள் குழந்தைங்களுக்கும் அது பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னா ரொம்பவே தப்பு. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அன்டில் நவ் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். 3 பாயிண்ட்டை நான் எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பேன். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பழைய கண்டென்ட்ஸை கொஞ்சம் ரெஃபர் பண்ணியிருப்பேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெப்த் அண்ட் வேல்யூ அடிஷன் மாதிரி உங்களுக்கு இருக்கும் உங்கள் ஜேர்னியில். ஸோ அதை போய் பார்த்துட்டு டெஃபினட்டாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஐ வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை. ஸோ சூப்பர், ஆஸ் அ கம்யூனிட்டி, ஆஸ் அ ட்ரேடிங் கம்யூனிட்டி சூப்பராக க்ரோ ஆகணும். ஓகேங்களா? பை.